திருப்புகழ் 394. அழுதும் ஆவா என தொழுதும் ஊடூடு நெக்கு அவச்சமாய் ஆதரக் கடல் ஊடு உற்று அமைவு இல் கோலாகல சமய மா பாதகர்க்கு அரிய ஒனா மோன முத்திரை நாடி பிழைப்படா ஞான மெய்ப்பொருள் பெறாதே வினை பெரிய ஆதேச புத்புதம் ஆய பிறவி வாராகரச் சுழியிலே போய் விழப் பெறுவதோ நான் இனி புகழ்வாயே. பழைய பாகீரதி படுகை மேல் வாழ்வு என படியும் ஆறு ஆயின் அத்தன சாரம் பருகும் ஆறு ஆனனச் சிறுவ சோன அச்சல பரம மாயூரா வித்தக வேளே பொழுது சூழ் போது வெப்பு இடிப்படா பார் முதல் பொடிபடா ஓட முத்து எரி மீன புணரி கோவென சுருதி கோ என பொருத வேலாயுத பெருமாளே. பிழைப்படா ஞான மெய்ப்பொருள் பெறாதே வினை பெரிய ஆதேச புற்புதம் ஆய பிறவி வாராகரச் சுழியிலே போய் விழப் பெறுவதோ நான் இனி புகழ்வாயே. பழைய பாகீரதி படுகை மேல் வாழ்வு என படியும் ஆறு ஆயின் அத்தன சாரம் பருகும் ஆறானனச் சிறுவ சோனாச்சல பரம மாயூர வித்தக வேளே பொழுது சூழ் போது வெப்பிடிபடா பார் முதல் பொடிபடா ஓட முத்தெரி மீன புணரி கோ என சுருதி கோ என பொருத வேலாயுத பெருமாளே. பழமையான கங்கை என்ற நீர்நிலை படுகையின் மீது செல்வக்குமாரர்களாய் தோன்றி கார்த்திகை பெண்களான 6 அன்னையரின் முளைப்பாலை உண்ட 6 திருமுகங்கள் உடைய குழந்தையே. அண்ணாமலை இறைவர் மயில் ஊர்தியினே ஞானமூர்த்தியான வேளே பொழுது போகும் மாலை வேளையில் கவுஞ்சமலை தூளாக பூமி முதலியவை தூளாகிட முத்துக்களை வீசுவதும் மீன்களை கொண்டதுமான கடலானது கோ என முறையிட வேதங்கள் கோ என்று முறையிட புணரியும் சுருதிகளும் கோ என்ற அலறி கலங்கிட போரிட்ட வேலை உடைய பெருமாளே. அழுதும் ஆ என இறங்கி தொழுதும் அப்போதைக்கு அப்போது பக்தியினால் மனம் நெகிழ்ந்து தன்மயமற்று அன்பு என்ற கடலில் திளைத்து ஆறுதல் இல்லாத ஆடம்பரமயமான சமயவாதம் செய்யும் பாதகர்களுக்கு அறிய இயலாத மோன முத்திரை தேடி தப்பாத ஞான பொருளை தேடி நான் கிடையாமல் வினைக்கு ஈடான பெரிய வேறுபாடு அடையும் நீர்க்குமிழி போல் நிலையற்ற மாயமான பிறவி என்ற கடல் நீர் சுழியில் இனி போய் விழக் கடவேனோ கூறி அருளுக. பிறவி வராகரச் சுழியிலே போய் விழப் பெறுவதோ நான் இனி புகழ்வாயே. பிறவிக் கடல் நீர் சுழியில் விழாவாறு என்னை காத்து அருளுக, காத்து அருள வேண்டும் என்றவாறு.